சாரி, கொஞ்சம் செட் பண்ணுறதுல சின்ன டிலே ஆயிடுச்சு. நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணலைன்னா அப்புறம் செஷன் நிம்மதியாக எடுக்க முடியாது. ஓகே, நம்ம கடந்த ஒரு மாதம் 2 மாதமாக வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சாலிஸ்ங்கிற புக்கில் இருந்து நிறைய டாபிக்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக வந்து 2-3 செஷன்ஸில் வந்து நம்ம ஃபியரை எப்படிலாம் ரிமூவ் பண்ணுறது, ஸோ ஃபியர்னா என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ அதுக்காக நம்ம நிறைய ஸ்பெஷல் செஷன்ஸ்லாம் கூட வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். அதுக்குன்னே தனியாக செஷன் ஜூமில் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறங்கிற ஒரு ப்ராக்டிகல் செஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதோட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கேப் கொடுக்குறக்காக தான் லாஸ்ட் வீக் வந்து அந்த செல்ஃப் இமேஜ் புக்கை திருப்பி ரீஸ்டார்ட் வந்து பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பேக் டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சாலிஸ்ங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து வர்றோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2-3 வீக்ஸ் 2-3 செஷன்ஸில் நிறைய நம்ம ஃபியர் வந்து பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் கலர் லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அதை தாண்டி வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயங்கள், பலவிதமான பயங்கள்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறது வந்து சில பிரின்சிபல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் பிரியா, ஒரு நிமிஷம் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுறியா? அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக வைய, ரொம்ப பேசுகிற சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து சில பிரின்சிபல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால், நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது நம்ம சில டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பயத்தில் வந்து வெளியே வர்றது வந்து படித்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சில பிரின்சிபல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம பயத்திலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தெர் ஆர் பேசிக் ஐடியாஸ் ஆன் விச் ஒன் மஸ்ட் ஸ்டாண்ட். ஸோ அப்போ அந்த பயத்திலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னா நம்ம சில பேசிக் ஐடியாஸை வந்து நம்ம வந்து அதில் வந்து உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்பர் 1 வந்து யூ ஆர் இம்மார்டல். ஸோ நமக்கு வந்து அழிவே வந்து கிடையாது, இந்த உடலுக்கு தான் வந்து அழிவு. ஸோ நம்ம வந்து உடல் கிடையாது, நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனுக்கு வந்து நம்ம வந்து வரணும். நம்ம உடலும் அல்ல, நாம் உணர்வுகளும் அல்ல, நாம் எண்ணங்களும் அல்லங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு வந்தோம்னா, நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் பாத்தில் நம்ம போனோம்னா நம்மகிட்ட இருந்து பயத்திலிருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும், நம்ம விலகி கொள்ள முடியும். ஸோ அப்போ நம்ம யூ ஆர் இம்மார்டல், நான் வந்து ஒரு அழிவற்றவன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து நம்மளோட பாலிசியாக வச்சு நம்ம அதில் வந்து நம்ம உறுதியாக நின்னோம் அப்படின்னா பயத்திலிருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ 2வது, ஸோ அப்போ நமக்குள்ள வந்து ஒரு உறுதி வச்சுக்கணும். என்ன வச்சுக்க சொல்றாங்க? நத்திங் கேன் ஹர்ட் யூ. ஸோ என்னை எதுவும் செய்யாது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமான மனநிலையில வந்து இருக்க சொல்றாங்க. ஸோ தைரியம்னா அரகண்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு தைரியமான மனநிலையில வந்து இருக்க சொல்றாங்க. ஸோ அதை என்ன செய்ய சொல்றாங்க? நத்திங் கேன் ஹர்ட் யூ அப்படின்னா நத்திங் கேன் ஹர்ட் யூ. ஸோ என்னன்னா உங்களை ஹர்ட் பண்ணாது. நாட் வாட்டர், நாட் ஃபயர், நாட் எர்த், நாட் விண்ட், நாட் எனிமீட்ஸ், நாட் டைம். அந்த பஞ்சபூதங்கள் சொல்றாங்கன்னா, ஸோ அதால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிற உறுதியோட நம்மளை வந்து நிக்க சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? நோ ஒன் கேன் டேக் அவே ஃப்ரம் யூ வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் எசன்ஸ். ஸோ எசன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட குவாலிட்டிஸ், நம்மளோட குணாதிசயங்கள், ஸோ நம்ம நிறைய நாலேஜை நம்ம கேதர் பண்ணி நம்ம தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த விஸ்டம், அந்த அறிவு, ஸோ அதை தான் வந்து எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ நோ ஒன் கேன் டேக் அவே ஃப்ரம் யூ வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் எசன்ஸ். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய எதையுமே நாம் சேர்த்து வைத்த எதையுமே, நான் சொல்றது வந்து ஆன்ம ரீதியாக பிசிக்கல் கிடையாது. ஸோ அதை யாராலும் எடுத்து விட்டு போக முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோட உறுதியோட வந்து இருக்க சொல்றாங்க. ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் யூ ஹேவ் இன் த பிசிக்கல் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் இன் யுவர் எசன்ஸ். ஸோ நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டியா நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பிசிக்கலா நமக்கு சேர வேண்டிய சொத்து அப்படி நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளோட எசன்ஸ்ல வந்து அது வந்து இருக்கு, அப்படி நம்மளோட குணங்களாக இருக்கு. ஸோ இப்போ உதாரணமா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கு, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சொந்தமான ஒரு சொத்தோ ஒரு நிலமோ வந்து உங்களுக்கு வந்து வராம இருக்கு, உங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பை விட அதிகமான திறமை என்கிட்ட வந்து இருக்கு, ஸோ நல்ல குணங்கள் வந்து என்கிட்ட வந்து இருக்கு, நிறைய பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்மெண்ட், பதஞ்சலி சொன்ன அந்த கண்டென்மெண்ட் வந்தோம் அப்படின்னா இந்த 10 லட்சம் ரூபாய் சொத்தை இழக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா இருக்காது. ஸோ அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, all properties that you have in physical world exist in your essence அப்படிங்கிறது சொல்றாங்க. In astral and mental planes they are yours and they will be yours when you come back to the physical world. So அப்ப பிசிக்கலா உங்ககிட்ட அது வராம போனா கூட எத்திரிக்கல், ஆஸ்ட்ரல், மென்டல் உலகத்துல
அது உங்களுக்கானதாக அது வந்து இருக்கு. நீங்க அது எப்போது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஆனது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆனது உங்களுக்கானதாக அது வந்து உங்களுக்கானதாக அது வந்து வரும். அப்ப நீங்க எதையுமே இழக்க போவதில்லை அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, all the love that you have will be yours in all coming lives. சோ அதாவது வந்து நீங்க செலுத்தக்கூடிய அன்பானது வந்து அது எங்கேயும் வீணாகாது. சோ நீங்க சேர்த்து வைத்த அன்பும் அது எங்கேயுமே வந்து வீணாகாது. நீங்க எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த அன்பானது வந்து உங்களுக்கே வந்து அது உங்க கூடவே வந்து அது கூடவே வந்து பிறந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So all the labor and service that you have started will increase in coming centuries. So அப்ப நீங்க வந்து இந்த மனித சமுதாய லேபர் அப்படின்னா மனித சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையை வந்து சொல்றாங்க. So all the labor and service that you have started will increase in coming centuries. So மனித சமுதாயத்துக்காக நீங்க சேவை செய்ய தொடங்குறது எல்லாமே இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து அது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. Once you know, no one can take that knowledge from you. சோ ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்த பின் அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட இருந்து யாருமே வந்து திருட முடியாது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. Once you plan, it will actualize. சோ அப்ப நீங்க வந்து எந்த ஒரு பிளான் போட்டாலும் திட்டம் போட்டாலும் ஆக்சுவலைஸ்னா என்னன்னா அது வந்து செயல் வடிவத்துக்கு வரும். அந்த ஒரு எண்ணத்தை வந்து நீங்க வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, no one can stop your labor and service forever. It will run in strong flow. சோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சோ இந்த மனித சமுதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் சேவைகளும் அது பல நூற்றாண்டுகளாக கடந்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான். சோ இந்த நம்ம ஆரம்பித்து வைத்த இந்த சேவையானது வந்து நிக்காம அது வந்து போகிறது. சோ இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பயம் நம்மை விட்டு அகன்று போகும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சோ நான் அழிவில்லை, எனக்கு எந்த விதனாலும் பாதிப்பு வந்து வராது, எனக்கு சொந்தமானதை யாரும் என்னிடம் எடுத்து போய்விட முடியாது அப்படிங்கிற எண்ணம். சோ நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அன்பு அது வந்து எப்போதுமே நிலையானது, அது எப்போது நான் திரும்பி வந்தாலும் அது என்னோட வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு. சோ நாம் செய்யக்கூடிய மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியது அது எல்லாமே வந்து இன்னும் வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக போகுது, அது கண்டினியூஸா வந்து ஃப்ளோ ஆகாது போகுதுங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம வச்சுக்க சொல்றாங்க. சோ ஒன்ஸ் யூ ஹேவ் நத்திங், இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்தது வந்து எப்போதுமே நம்ம விட்டு தொலைந்து போகாது. ஒன்ஸ் யூ நோ, நோ ஒன் கேன் டேக் தட் நாலேஜ் ஃப்ரம் யூ. நீ ஒரு அறிவை சேர்த்துக்கிறதுக்காக நம்ம ஈடுபடக்கூடிய செயல்கள் மூலமா நம்ம கிட்ட நிறைய அறிவும் நாலேஜும் சேர்ந்துச்சுன்னா அதை யாராலும் நம்ம கிட்ட வந்து திரும்பி போக முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சோ நம்மளால வந்து பயம் வந்து நம்மளை விட்டு அகலும் அப்படிங்கறது வந்து டோர்கம் சார் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு அழிவில்லை, நம்ம பிசிக்கலா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கூட அதோட கரஸ்பாண்டன்ஸ் இமோஷனல் அண்ட் மென்டல் வேலை நம்ம கிட்ட தான் அது வந்து சேரும். இது எல்லாமே இருந்தாலும் நாம் இதெல்லாத்தையும் நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கணும்னா நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொல்லி ஒரு 10-12 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நம்ம அழிவில்லாதவங்க தான், நம்மளை 5 பூதங்களால எதுவுமே வந்து செய்ய முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்ஸ் யாராவது எடுத்துட்டு போனாங்கன்னா கூட அதை கரஸ்பாண்டிங் கவுண்டர் பார்ட் வந்து அதர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மையா இருந்தால் கூட நான் இப்ப சொல்ல போற பாயிண்ட வந்து நம்ம நினைவு வைத்துக் கொண்டால்தான் அது வந்து சாத்தியப்படும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ அது என்ன அப்படின்னா, நம்பர் 1, all that you have must be the result of your labor. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளோட கடுமையான உழைப்பினால் நம்ம கிட்ட வந்து அது சேர்ந்ததாக வந்து அது இருக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ நம்பர் 2, you will not steal or take away anything from others. சோ நம்ம மத்தவங்க வந்து ஏதோ ஒரு திருடவும் கூடாது, மத்தவங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளவும் வந்து கூடாது, அதை வந்து நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சோ நம்பர் 3, all that stole will go back to its true owners. சோ அதையும் மீறி நம்ம ஏதாவது எங்கேயாவது இருந்து நம்ம வந்து திருடணும்னா அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம யாருக்கிட்ட இருந்து திருடணுமோ அது அவங்க கிட்டே வந்து அது வந்து திரும்பி போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சோ all that took by invasion will be taken away from you. சோ அப்ப all that you took by invasion will be taken away from you. சோ மற்றவங்களை வந்து நம்ம வந்து உட்புகுந்து படையெடுத்து அவங்கள தாக்கி நம்ம வந்து கவர்ந்த எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாய மன்னர்கள் வந்து நம்ம கண்டினியூஸா வந்து நம்ம இந்தியாவில வந்து படையெடுத்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சொத்துக்கள், நம்மளோட கோயில்கள் இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அவங்க நம்மளை வந்து ஆக்கிரமிச்சாங்க, இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு போய் விட்டார்கள் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம்.
ஸோ அது சரியா தப்பாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதே சமயத்தில் ஒரு சில நல்லதுகளும் வந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் நல்லதை விட நிறைய தீமை வந்து இந்த பூமி நம்ம இந்திய பூமிக்கு வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப இதுல என்ன வந்து போட்டிருக்காங்க, ஆல் தட் யூ டுக் பை இன்வேஷன் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் யூ அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அதை கொஞ்சம் அதை ஒரு வரலாற்றை ஆராய்ந்து வந்து பார்த்து, ஸோ இப்போ ப்ரெசண்டா வந்து அந்த காலத்துல வந்து முகலாயர்கள் எந்த பூமியில இருந்து ஆண்டு நம்மை நோக்கி படையெடுத்து வந்து நம்மளுடைய செல்வங்களை எல்லாம் வந்து அழித்து விட்டு சென்றார்களோ அந்த நாடுகளோட தற்போதைய நிலைமை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ இதுல வந்து நான் ஜாதி மதம் எதையுமே வந்து நான் வந்து கொண்டு வரல. அவங்கள வந்து ஒரு சக மனிதர்களா மட்டுமே மதித்து வரலாறு பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசுறேனே தவிர இதுல வந்து நான் ஜாதியவோ மதங்களையோ எதையும் வந்து நான் வந்து கொண்டு வரல. எந்த மத துவேஷத்திலையும் நான் வந்து பேசல. ஆனா அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க எந்த பூமியில இருந்து ஆண்டாங்களோ அந்த பூமியை சேர்ந்த பகுதியெல்லாம் வந்து இப்ப என்ன மாதிரியான நிலைமையில இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டோட அர்த்தம் வந்து புரியும். ஆல் தட் யூ டேக் பை இன்வேஷன் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் யூ. ஸோ அப்ப இந்தியால இருந்து தான் போய் வந்து அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். கண்டினியூஸா வந்து அந்த ஏரியால எல்லாத்துலயுமே வந்து எப்போது பார்த்தாலும் ஒரு போர் சம்பந்தப்பட்ட ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். சோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, all that will remain with you is that which you earned with your earnest righteous labor, all that you earned by legal means. All that will remain with you is that which you earned with your earnest righteous labor. ஸோ நம்ம நியாயமாக சம்பாதித்த எல்லாமே வந்து நம்மை விட்டு போகவே போகாது, நம்மோடே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து சட்ட ரீதியாக, அதாவது சட்டவிரோதமாக நம்ம எதையுமே வந்து நம்ம சம்பாதிக்க கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே நம்மோடே வந்து அது வந்து தங்கிவிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ திங்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் யூ which you do not own in truth. ஸோ உங்களுக்கு சொந்தம் இல்லாததை நீ ஏதாவது ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு விடும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. So if there is no unity you will be separated. So நம்மளோட மனதில வந்து ஒற்றுமை குணம் இல்லை அப்படின்னா நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு தெருவா இருந்தாலும் சரி, ஒரு நகரமா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கண்டமாக இருந்தாலும் சரி, அது ஒற்றுமையினரோட இல்லைன்னா அது தனிமைப்படுத்தப்பட்டு விடும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. So okay. So all that will stay with you are those things which are truly yours and you paid for them. ஸோ நீங்க பணம் கொடுத்து நீங்க உங்க கையில இருந்து காசு கொடுத்து வாங்கப்பட்ட பொருள்கள் மட்டுமே உங்ககிட்ட வந்து தங்கும், மற்றதும் உங்ககிட்ட இருந்து அது வந்து போயிரும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ ஆல் தட் யூ ஆர் வில் ரிமைன் வித் யூ. ஸோ ஆல் தட் யூ ஆர் நாட் வில் பி டேக்கன் ஃப்ரம் யூ. ஆல் தட் யூ ஆர் வில் ரிமைன் வித் யூ. ஸோ ஆல் தட் யூ ஆர் வில் ரிமைன் வித் யூ. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல் தட் you are will remain with you. So நம்ம அதுக்கு உங்களுக்கு மீனிங் சொல்றேன். So all that you are not will be taken from you. So all that your knowledge will stay with you. So நாம் வந்து சரியான பாதையில போய் சரியாக கற்றுக்கொண்ட நாலேஜ் ஆனது வந்து நம்ம கூட அது வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. So all that is not your knowledge will be taken from you. So அப்ப நம்ம அது சரியான முறையில போய் நம்ம சேர்க்காத நாலேஜ் எதுவுமே நம்ம கிட்ட தங்காம அது நம்மளை விட்டு வந்து போயிரும் அப்படிங்கறது வந்து டோர்கம் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஓகேயா? So nothing real can be destroyed in you. People can destroy all that is fake in you and this will help you in your real growth. So இப்ப மத்தவங்க வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ண வந்து அவங்க சிதைக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ண வந்து அழிக்கிறாங்க அப்படின்னா, சோ நம்ம கிட்ட அது போலியாக இருந்தால் மட்டும்தான் அது மத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சிதைக்க முடியுமே தவிர அது நம்மளோட உண்மையிலே நம்ம வந்து சேர்த்ததா இருந்தா யாராலையும் எதையுமே வந்து அது வந்து செய்ய முடியாது அப்படிங்கறது வந்து டோர்கம் சரா வந்து இங்க வந்து சொல்றாங்க. சோ அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பயம் இல்லாம நம்ம இருக்கணும், அந்த பயத்தை வந்து நம்ம அகற்றணும் அப்படின்னா சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா? சோ அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் நமக்கு வந்து அதையும் மீறி நமக்கு பயம் இருந்தா சோ கர்மிக்கலி நம்ம வந்து அந்த பயத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படி இல்ல, இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஒரு 30 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல ஏதாவது 1-2 வயலேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், சோ அதனால உருவான பயம் அப்படின்னா நம்ம எதை நம்ம மீறி இருக்கோம், எந்த விதியை நம்ம மீறி இருக்கோமோ அதை சரி பண்ணோம் அப்படின்னா அந்த பயமானது வந்து நம்மகிட்ட இருந்து வந்து அது வந்து போயிரும் அப்படிங்கறதுனால தான் சோ இவ்வளவு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டோர்கம் சராதரின் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ அப்ப நம்ம பயத்தை அகற்றணும் அப்படின்னா சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம்.
இல்ல எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, சோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா, அந்த இதை வந்து நீங்க இப்ப நம்ம பேசின பாயிண்ட் எதையாவது ஒரு இதை வந்து அது விதிமீறலாக இருக்கா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த பயத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வரலாம் அப்படிங்கறத வந்து டோர்கம் சார் வந்து சொல்றாங்க. சோ மிக குறிப்பாக நம்மளுடைய செயல், வார்த்தை, எண்ணங்கள் எல்லாத்துலயுமே வந்து பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எதை பத்தியும் எதுவுமே வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஸோ ஏன்னா ஒரு உண்மைக்கு சாட்சி வந்து உண்மைதான். உண்மைக்கு வந்து நீங்க வந்து எந்த சாட்சியும் வந்து நீங்க வந்து கூட்டிட்டு வந்து வரவே வந்து முடியவே முடியாது. ஸோ பொய்க்கு தான் வந்து நிறைய சாட்சிகள் வேணும், நிறைய புனையப்பட்ட கதைகள் வந்து அதன் தூக்கி நிலைநிறுத்துறதுக்கு வந்து தேவைப்படும். ஆனா உண்மையை வந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த சாட்சியுமே தேவையில்லை. உண்மைக்கு அதுவே வந்து சாட்சி, உண்மைக்கு அதுவே வந்து வெற்றிக்கான சீட் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து பயமே இருக்காது அப்படிங்கறது வந்து இந்த கிரேட் டீச்சர் வந்து நமக்கு வந்து லெசனா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிட்டி இருக்கா, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன்.